ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஈட் வெல் பி வெல் சேனல். நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக இருங்கள். இன்னைக்கு உங்கள் கூட அகரகர் வச்சு ஒரு டிஷ் தாங்க உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இதை கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இந்த கடல் பாசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எனக்கு பிஃபோர் மேரேஜ் இந்த டிஷ் பற்றி நான் கேள்விப்பட்டதில்லை. ஆஃப்டர் மேரேஜ் எங்கள் மதர் இல்லா செஞ்சு தான் தெரியும். இந்த மாதிரி பாக்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது போன் ஹெல்த்துக்கெலாம் ரொம்பவே நல்லதுங்க. கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையவே இருக்குது இதில். ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. ஸ்கின் ட்ரைனஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும். குக் பண்ணால் ஜெல்லி கன்சிஸ்டன்சி தாங்க இருக்கும். சைல்டுக்கு விரும்பியே சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட ரெசிபியை செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சுட்டு 2 கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக அகரகரை சேர்த்துக்கோங்க. உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணாமல் விட்டால் அடி பிடிச்சிடும். அகரகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நல்லா 1/2 கிளாஸ் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏலக்காய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லை, அதனால் நான் 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன். இந்த டைமில் 1 கிளாஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. கோகோனட் மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணால் போதும். இது 5 மினிட்ஸில் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழியான தட்டில் இதை ஊற்றிக்கோங்க. இது வெளியிலேயே வச்சாலே போதும், குக் ஆகிடும். கூலிங்காக வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அடுத்து நம்ம கலராக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதுக்காக இப்போ திரும்பவும் பாத்திரத்தில் 2 கிளாஸ் வாட்டர் சேர்த்துட்டு அகரகர் சேர்த்துக்கோங்க. இது ஜெல்லி கன்சிஸ்டன்சிங்கிறனால குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காவும் சேர்த்துட்டு ரோஸ் மில்க் எசன்ஸ் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. பிங்க் கலர்னால் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கடல் பாசி இந்த ரெசிபி ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஹார்ட் பேஷண்ட்லாம் இதை எடுத்துக்கலாம் மந்த்லி 1 டைம். இதுலேயும் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு இப்போ குழியான பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. நல்லா கெட்டியானதுக்கப்புறம் சைடில் எடுத்து விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடல் பாசி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.